ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எல்ட்ரோ ஜூம். இந்த வீடியோவில் சப்பு வித் சரௌண்டிங் போர்டு எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த போர்டு பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம். ஸோ அந்த வீடியோவில் ஜஸ்ட் எப்படி கனெக்ட் பண்ண மட்டும் தான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் அந்த போர்டை நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணுறது, ஸோ அதை நம்ம கனெக்ஷன் பண்ணி எந்த அளவுக்கு சவுண்ட் எஃபெக்ட் வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எல்ட்ரோ ஜூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட ஒரு பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரும் புது வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த போர்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டைரெக்டாக அந்த ஆன்லைனில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இது வந்து சரௌண்டிங் வித் சப்புனா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட் கொடுத்தோமா சரௌண்டிங் சவுண்ட் வரும், இன்னொன்று சென்டர் சவுண்ட் வரும். அடுத்து சப்பு போர்டு இதில் இன்குவல்ட்டாக வரதுனால சப்பு அவுட்புட்டும் இதில் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டியூவல் பவர் சப்ளை தரணும், அதாவது 24 வோல்ட் டியூவல் பவர் சப்ளை தரணும். ஸோ பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க -24 வோல்ட்டு அண்ட் கிரவுண்டு அண்ட் +24 வோல்ட்டு. ஸோ இங்கே நம்ம பவர் சப்ளை இன்புட் தரணும். ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்களா ஐஎன்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் நம்ம ஆடியோ இன்புட் தரணும், அதாவது யூஎஸ்பி போர்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்டீரியோ சவுண்டு நம்ம இங்கே இன்புட்டை கொடுத்தோமா அது சரௌண்டிங்கு சென்டரு சப்பு இது எல்லாமே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் பார்த்தீங்களா 2 ஈசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஈசி வந்து சரௌண்டிங்க்கும், இந்த சைடு வந்து சப்பு ஃப்ரீக்வன்சி அதாவது சப்பு ஃபில்டருக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இந்த போர்டில் எப்படி நம்ம அவுட்புட் எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா அவுட்புட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சப்புன்னு போட்டிருக்காங்க, இது சப்போட அவுட்புட்டு. ஸோ அடுத்து எஸ்ஆர்னு போட்டிருக்காங்க, அதாவது சரௌண்டிங் ரைட்டு. அடுத்து எஸ்எல்னு போட்டிருக்காங்க, சரௌண்டிங் லெஃப்ட்டு. அடுத்து சென்டர் அவுட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சென்டர் அவுட்புட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ சவுண்டு இதில் கொடுக்கும்போது சரௌண்டிங் சவுண்டு அடுத்து சப்புக்கான சவுண்டு எல்லாமே இதிலே வந்துடுது. ஸோ நம்ம இது 5.1 அசௌண்ட் இருந்தால் இதை யூஸ் பண்ணலாம். இது கூட ஒரே ஒரு பேஸ் போர்டு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஓகே, இப்போ இந்த போர்டு நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த போர்டு நீங்கள் மாற்றந்தா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த போர்டு நம்ம செக் பண்ணலாம். அதாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா டியூவல் பவர் சப்ளை கொடுத்தாச்சு, 24 வோல்ட்டு -24 வோல்ட்டு 0 +24 வோல்ட் அதுமாதிரி கொடுத்தாச்சு. அடுத்து ஆடியோ இன்புட்டும் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு ஆடியோ இன்புட் எங்கேருந்து வருதுன்னா ஸோ யூஎஸ்பி போர்ட்லேருந்து தான் வருது. ஸோ இதில் வந்து நம்ம ஆடியோ இன்புட் எடுத்துக்கிட்டோம். ஸோ பவர் சப்ளை கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு பென்ட்ரைவ் மூலமாக சாங் ப்ளே ஆக போகுது. ஸோ அடுத்து நம்ம ஒரு ஐசி போர்டு சூஸ் பண்ணிட்டோம், அதாவது இது வந்து ஒரு 12 வோல்ட் ஐசி போர்டு தான். ஸோ ஜஸ்ட்டு இதை நம்ம இதை செக் பண்ணுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த போர்ட்லேருந்து ஆடியோ அவுட்புட் எடுத்து இந்த ஐசி போர்டில் கனெக்ட் பண்ணால் போதும், அது ப்ளே ஆகும். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு ஆடியோ அவுட்புட் எடுத்து ஆடியோ இன்புட் கொடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இது வந்து நம்ம டியூவல் பவர் சப்ளை கொடுத்துருக்கோம், அடுத்து ஆடியோ இன்புட் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து ஐசி போர்டு பவர் சப்ளை கொடுத்தாச்சு 12 வோல்ட்டு. அடுத்து அது ஸ்பீக்கரும் கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போது ஆடியோ இன்புட் வந்து இங்கேருந்து இந்த யூஎஸ்பி போர்ட்லேருந்து இங்கே ஆடியோ இன்புட் வருது. ஓகே, இதில் வந்து ஆடியோ அவுட்புட்டு அதாவது சரௌண்டிங் ரைட்டு அந்த கனெக்ஷன் மட்டும் ஒரே ஒரு கனெக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு சரௌண்டிங் ரைட்டு செக் பண்ணுவோம், அடுத்து சரௌண்டிங் லெஃப்ட்டு செக் பண்ணுவோம், அடுத்து சென்ட்ரல் லைன் செக் பண்ணுவோம், அடுத்து சப்ளை லைன் செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் அதை ஆன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சரௌண்டிங் ரைட்டு போடும். ஸோ நான் ஒரே டைமில் எல்லா ஸ்பீக்கும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அது எல்லா ஒவ்வொரு லைனுக்கான சவுண்டு டிஃப்ரெண்ட் நம்ம செக் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒவ்வொன்றும் செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா சரௌண்டிங் ரைட்டுக்கான சேனல் நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக எக்கோ வர மாதிரி இருந்திருக்கும். அடுத்து இந்த மெயினான சவுண்டு, அதாவது சைடு கோரஸ் சவுண்டு மட்டும் தான் அதில் கேட்கும், சைடு சவுண்டு மட்டும் தான் கேட்கும், மெயின் சவுண்டில் அதில் கேட்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்தமாரி தான் கேட்டிருக்கோம்.
ஸோ அடுத்து நம்ம சரௌண்டிங் லெஃப்ட்டு செக் பண்ண வேணாம், ஏன்னா சரௌண்டிங் ரைட்டும் சரௌண்டிங் லெஃப்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக சென்டர் லைன் செக் பண்ணலாம். சென்டர் லைன் செக் பண்ணிட்டு அடுத்து சப்பு செக் பண்ணலாம். பார்த்தீங்களா? ஓகே, நம்ம சென்டர் லைன் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது சென்டர் லைன் சேனல் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது சென்டர் சவுண்டு கேட்டோம், சென்டர் லைனுக்கான சவுண்டு கேட்டோம். ஸோ இப்போது சப்பு லைனுக்கான சவுண்டு கேட்கலாம். ஸோ நான் சப் ஊப்பர் கனெக்ட் பண்ணல, டைரெக்டாக ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணுறேன். நம்ம வால்யூம் கொஞ்சம் கம்மியாக வச்சு கேட்கலாம். ஸோ சப் லைன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஸ்பீக்கர் லைனை சப் லைனில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இதில் சப் லைன் எந்த அளவுக்கு வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு சப் லைன் நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ சப் வந்து இது வந்து சாதா ஸ்பீக்கர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உதற மாதிரி இருக்குது. மற்றபடி சப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்களா நல்லாவே இருக்கும். ஸோ நான் இந்த போர்டு வந்து ஒரு 6 மாதமாக நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ நான் ஒரு ஆம்பு, அதாவது எனக்குன்ட்டு ஒரு எஸ்டிகே ஆம்பிள் பேர் அசம்பிள் பண்ணேன். ஸோ அதில் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்தால் தான் இந்த போர்டு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த போர்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள், வாங்கிக்கோங்க. ஓகே, ஒரு பைப்பான ஒன்று ஆம்பிள் பேர் அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த போர்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.